ரவுண்ட் 9ல என்ன பண்ணணும்னா செயின் 4 போடணும். 1 2 3 4. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு செயின் விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் என்ன பண்ணணும், டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த செயினை நான் விட்டுடுறேன். நெக்ஸ்ட் செயின் இது. ஸோ அதில் நான் ஒரு டபுள் க்ரோஷே கொடுக்குறேன். தென் ஒரு செயின் 1 போட்டுட்டு ஒரு இதை திரும்பவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் அடுத்தது போடணும். தென் திரும்பவும் ஒரு செயின் 1 பாருங்கள், செயின் 1 தென் 1 இது போட்டுட்டு ஒரு இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் டபுள் க்ரோஷே. ஸோ திரும்பவும் செயின் 1, அடுத்தது ஒரு செயினை விட்டு நெக்ஸ்ட் செயினில் டபுள் க்ரோஷே. தென் செயின் 1 அதை அப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஓகே, தென் இதில் லாஸ்ட் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். 1 2 3. ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. தென் நான் இதில் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதனால் கட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அதில் ஸோ நான் இப்போது கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்போவும் மாதிரி இங்கே ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பண்ணியாச்சு. தென் நம்ம இங்கே பாப்கார்ன் ஸ்டிச் தான் ஃபஸ்ட் பண்ண போகிறோம். அதில் பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட் இந்த இது இருக்குல்ல, இந்த பிளேஸில் 5 டபுள் க்ரோஷே கொடுக்கணும். ஸோ பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணும்னா 5 டபுள் க்ரோஷே கொடுக்கணும். 1 2 3 4 5 கொடுத்துட்டு ஜஸ்ட் டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளாடி இதை போடணும். போட்டுட்டு அதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். த்ரீ செயின் போடணும். அடுத்தது 1 2 3. ஸோ திரும்பவும் என்ன பண்ணணும்னா, நம்ம திரும்பவும் இந்த கேப்பில் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டித்தரேன். ஓகே, பாருங்கள். இந்த கேப்பில் என்ன பண்ணணும்னா 5 டபுள் க்ரோஷே போடணும்.
1 போட்டுட்டேன், 2, 3, 4, நெக்ஸ்ட் 5 போட போகிறேன், 5 போட்டாச்சு. இப்படி இருக்கிறத இந்த மாதிரி டேன் பண்ணணும். ஓகே, பேக் சைட். ஸோ பேக் சைட் டேன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போடுவோம்ல, அந்த ஸ்டிச்சுக்குள்ளாடி இதை போடணும். போட்டு அதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட் உள்ளே போட்டு வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது திரும்ப டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப் பெட்டல் மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி இருக்கும் பாருங்கள். தென் செயின் 3 போடணும். 1, 2, 3. ஓகே, தென் இதே இதை திரும்ப இந்த கேப்பில் செய்யணும் பாருங்கள், சேம். ஸோ நான் ஃபஸ்ட்டாக செஞ்சிடுறேன். 1, 2, 3, 4, 5. ஜஸ்ட் டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இதுக்குள்ளாடி போடணும், ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். தென் டர்ன் பண்ணிவிட்டு 1, 2, 3 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இது ஃபுல் ரவுண்டும் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த செயின் 3 முடிஞ்சதும் இந்த இடத்துல போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ ரவுண்ட் 10 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் நாட் போட்டு விட்டுடுறேன். ஓகே, நான் என்ன கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டு விடணும். ஸோ இந்த பக்கத்துலேருந்து எடுத்து ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் க்ரோஷே போடணும். ஓகே, டபுள் க்ரோஷே போட்டு 3 செயின், தென் திரும்பவும் அதே இதில் டபுள் க்ரோஷே. பாருங்கள், இதே இடத்துல நான் பண்ணுறேன், டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ பண்ணிட்டேன். தென் 3 செயின் 1, 2, 3. தென் அதே இடத்துல திரும்பவும் ஒரு டபுள் க்ரோஷே. பாருங்கள், ஒரு வி ஷேப் மாதிரி வரும். நான் ஒரு தடவை கூட காட்டித்தரேன். ஸோ இங்கே பாருங்கள், டபுள் க்ரோஷே, செயின் 3, 2, 3. திரும்பவும் அதில் என்ன பண்ணணும்னா டபுள் க்ரோஷே. பாருங்கள், வி ஷேப்பில் இருக்கா. வச்சுப்போம், double crochet, chain 3, 1, 2, 3, திரும்பவும் double crochet அதே chainல.
இந்த மாதிரி வரும் பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் வரும். ஸோ இதை நம்ம ஃபுல் இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டு விடணும். ஸோ இந்த பக்கத்துலேருந்து எடுத்து ஓகே. நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் க்ரோஷே போடணும். ஓகே, டபுள் க்ரோஷே போட்டு 3 செயின், தென் திரும்பவும் அதே இதில் டபுள் க்ரோஷே. பாருங்கள், இதே இடத்துல நான் பண்ணுறேன். டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ பண்ணிட்டேன். தென் 3 செயின் 1 2 3, தென் அதே இடத்துல திரும்பவும் ஒரு டபுள் க்ரோஷே. பாருங்கள், ஒரு வி ஷேப் மாதிரி வரும். நான் ஒரு தடவை கூட காட்டித்தரேன். ஸோ இங்கே பாருங்கள், டபுள் க்ரோஷே, செயின் 3 2 3, திரும்பவும் அதில் என்ன பண்ணணும்னா டபுள் க்ரோஷே. பாருங்கள், வி ஷேப்பில் இருக்கா. வச்சுப்போம். டபுள் க்ரோஷே, செயின் 3 1 2 3, திரும்பவும் டபுள் க்ரோஷே அதே செயினில். இந்த மாதிரி வரும் பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் வரும். ஸோ இதை நம்ம ஃபுல் இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இது பாருங்கள் எப்படி முடிஞ்சிருக்கு. தென் நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவும் போல் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும், போடணும். நம்ம இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம், போட்டாச்சு. தென் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செயின் 3 இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயின் 3ல் செயின் 3 அதில் வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செயின் 3, இந்த செயின் 3ல் என்ன பண்ணணும்னா 7 டபுள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 3ல் 7 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், one 2 3 4 5 6 7. இங்கே 7 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். பாருங்கள், 7 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். தென் இங்கே என்ன பண்ணணும்னா 1 சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே என்ன பண்ணணும்னா அப்படியே போடணும், yarn ஓவர் பண்ணக்கூடாது. பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே திரும்பவும் என்ன பண்ணணும் 7 டபுள் க்ரோஷே. பாருங்கள், one 2 3
4 5 6 7 ஸோ 7 டபுள் crochet போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு chain 3ல 1 single crochet. ஸோ இதில் போட்டு இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு போதும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை மொத்த சர்க்கிளுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் இப்போது இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இங்கே பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, ரொம்ப பக்கத்தில் கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.